ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வயதானவர்கள், ஓவர் வெயிட்டில் இருக்கிறவங்க, எக்ஸசைஸே பண்ணதில்லைன்னு நினைக்கிறவங்க, அவங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி எளிய எக்ஸசைஸ் ரொட்டீன் நம்ம போட்டுகிட்டே இருப்போம். ஸோ அந்த விதத்துலேயும் இன்றைக்கி சேரோட ஹெல்ப்போட 8 எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். அது உங்களோட ஸ்டாமினா, ஸ்ட்ரென்த், மொபிலிட்டி, ஃப்ளெக்சிபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ராப்பரான டயட்லேயும் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது அது உங்களோட வெயிட் லாஸுக்கும் ஹெல்ப் பண்ணும், உங்கள் பாடியை டோன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ எப்பவும் சொல்கிற ஒரு சில பாயிண்ட்ஸ், நீங்கள் வார்ம் அப் பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஸ்ட்ரெச்சஸ் பண்ணி முடிங்க. வார்ம் அப் எப்படி பண்ணணும், ஸ்ட்ரெச்சஸ் எப்படி பண்ணணும், இதெல்லாம் தெரியாதுன்னா அது எல்லாத்துக்காகவும் வீடியோஸ் இருக்குது நம்ம சேனலில். அதை ரெஃபர் பண்ணி பண்ண ஆரம்பிங்க. முதலே சொன்ன மாதிரி இன்னும் சாப்பிட்றீங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் பண்ணணும். நீங்கள் சுகரை கம்மி பண்ணுறது, சிம்பிள் காப்ஸான சாதம், இட்லி, தோசை இந்த மாதிரி இதையெல்லாம் கம்மி பண்ணுறது, நல்ல ப்ரோட்டீனை இன்க்ளூட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி இதையெல்லாம் அதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஒன் மோர் ரிக்வஸ்ட், நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்து இந்த பதிவை பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டும் போங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி நான் சொல்லிக் கொடுக்குற விதம் பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் என்னோட ஃபிட்னஸ் கிளாஸில் அட்மிஷன் எடுக்கணும் அப்படின்னா கீழே ஃப்ளாஷ் ஆகிக்கிட்டு இருக்க நம்பரில் நீங்கள் அந்த கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸை வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். 1-on-1 நியூட்ரிஷன் கன்சல்டேஷனும் போயிட்டுருக்கு. அதுக்கும் சேம் நம்பரில் நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க எக்ஸசைஸ் என்னெல்லான்னு பார்க்கலாம். ஸோ சேர்லன்னு சொல்லியிருந்தேன், சேரில் உட்காந்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி சேரை நல்ல மேட் ஏதாவது போட்டு அதில் வச்சுக்கோங்க. நல்ல ரிஜிட்டாக இருக்கட்டும், ஸ்டடியாக இருக்கணும். சேர் ஸ்லிப் ஆகிடக்கூடாது ஃப்ளோரில். அதையெல்லாம் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே சொல்கிறது தான், ஆப்ஸ் டைட் மிட் செக்ஷனை உங்களோட பெல்லி பட்டன் ஸ்பைனை பார்த்து போகிற மாதிரி உள்ளே இழுத்து வச்சுக்கிறீங்க. ஆனால் ப்ரீத்திங் நார்மலாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட் எக்ஸசைஸ் சிம்பிளாக கால் ரெண்டையும் ஃப்ளோரை விட்டு கொஞ்சம் தூக்குறீங்க. சிம்பிளாக அதை அப் அண்ட் டவுன் பண்ணுறீங்க. இதுதான் இந்த ஆப்ஸ் நல்லா டைட். கை சப்போர்ட் இல்லாமல் பண்ண முடியுதுன்னா பண்ணிக்கோங்க. இல்லை ஸ்டார்டிங்கில் வேணும்னா கையை வேணால் நீங்கள் சேர்லேயும் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நான் எல்லா எக்ஸசைஸையும் ஜஸ்ட் செஞ்சு காமிக்கிறேன், அவ்வளோதான். நீங்கள் ஈஸி எக்ஸசைஸ்னால் ரெப்பிட்டேஷன் நிறைய பண்ணணும். 50 reps 2 sets பண்ணிக்கிட்டாலும் ஓகே. இல்லைனா ஸ்டார்டிங்கில் 30 reps 2 sets 3 sets இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போங்க. நல்லா ஆப்ஸ் டைட், அப் அண்ட் டவுன். எவ்வளோ ஈஸியாக இருக்குல்ல? ரிலாக்ஸ். ரெண்டாவது எக்ஸசைஸ், அதுவும் ரொம்ப ஈஸி. திரும்பவும் மிட் செக்ஷன் நல்லா டைட். இங்கேருந்து சேரோட சைடில் லெக்கில் ஸ்லைட் பண்ணிட்டே போகிறீங்க. சைட் நல்ல ஸ்லைட். போய் தட்டுறணும் அப்படின்றக்காக இப்படி டச் பண்ண வேண்டாம். நல்ல இந்த இடத்துல க்ரன்ச் ஆகணும். இந்த இடம் நல்ல ஸ்ட்ரெச் ஆகணும். அதை பார்த்துக்கோங்க போதும். நல்ல மிட் செக்ஷன் டைட்டாகவும் இருக்கணும். இது நம்மளோட ரெண்டாவது எக்ஸசைஸ். மூணாவது எக்ஸசைஸ், கை ரெண்டையும் கழுத்துக்கு பின்னாடி வைக்கிறோம். நல்ல ஆப்ஸ் டைட். இங்கேருந்து ஆல்டர்னேட் எல்போ நீ டச். அதுக்கப்புறமா ஹேண்ட்ஸ் அப், ஒரு காலை எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க. இங்கேருந்து ஃபார்வேர்ட் பெண்ட் பண்ணும்போது எக்ஸேல் பண்ணிக்கிட்டே போங்க. என்னெல்லாம் பண்ணுறோம், 2 எக்ஸசைஸை கம்பைன் பண்ணி பண்ணுறோம். கழுத்தை பிடிச்சி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் ஜென்டலாக லாக் பண்ணுங்கள். அல்டர்னேட் எல்போ நீ டச். அகைன் திரும்ப போய் டச் பண்ணிடணுன்றக்காக இப்படியெல்லாம் போய் பண்ணக்கூடாது. நீங்கள் டச் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, சைடில் திரும்பி பாருங்கள். எவ்வளோ முடியுதோ காலை தூக்குங்க. தட்ஸ் இட், போதும். முடிஞ்சதுன்னா நல்லா போய் டச், இல்லைன்னா நல்லா அந்த க்ரன்ச்சை ஃபீல் பண்ணிட்டு பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஒரு காலை எக்ஸ்டெண்ட், exhale and forward bend. Abs tight, hands up, leg extend பண்ணி வைக்கிறோம். exhale and forward bend. இது நம்மளோட மூணாவது எக்ஸசைஸ். நாலாவது எக்ஸசைஸாக நம்ம பார்க்க போகிறது, சேரோட எண்டில் உட்காந்துருக்கோம். கை ரெண்டு இங்கே வச்சுக்கோங்க. நல்லா திரும்பவும் சொல்கிறேன், ஆப்ஸ் டைட். இங்கேருந்து 2 நீயுமே வந்து ரேஸ் பண்ணுறீங்க. இது ஃபஸ்ட்டு ஒன். அதுக்கப்புறமா ஒரு காலை தூக்கிட்டு அப்படியே எந்திக்கிறீங்க. ஸ்லோலி டவுன். அடுத்த தடவை நீயை மேலே கொண்டு போகிறோம். அடுத்த காலை தூக்கிட்டு எந்திக்கிறீங்க. ஸ்லோலி டவுன். ஸ்டார்டிங்கில் இந்த இதை பண்ணிடுவீங்க. அடுத்து ஒரு காலை தூக்கிட்டு எந்திக்கிறதுங்கிறது முடியாமல் இருக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம், ஒரு காலோடு எது தூக்கி இருக்கீங்களோ அதோட பிக் டோவை மட்டும், பெருவரலை மட்டும் ஸ்லைட்டாக சின்ன சப்போர்ட் கொடுத்துட்டு ஃபுல் வெயிட் ஆனால் இதில் இருக்கட்டும். நீங்கள் எந்திக்கிறீங்க. தென் ஸ்லோலி டவுன். இங்கே கை சப்போர்ட்லாம் வேணும்னா பார்த்து எங்கே இருக்குது
உட்காந்து எந்திக்கும் போது சேரோட பொசிஷன் பார்த்து கேர்ஃபுல்லாக உட்காரணும், எந்திக்கணும். ஒன் மோர் டைம். மேலே லெக் அப் அண்ட் ஸ்டாண்ட் அப். முதலையே சொன்ன மாதிரி லெக் அப் பண்ண முடியல அப்படின்னா, ஒரு காலில் எந்திக்க முடியலன்னா சிம்பிளாக அதை தூக்கி தள்ளி வச்சுட்டு சின்ன புஷ் பிக் டோவில் திரும்ப அப்படியே எந்திக்கிறீங்க. ஸ்லோலி டவுன். ரிலாக்ஸ். 4 எக்ஸசைஸ் பார்த்துட்டோம். இன்னொரு 4 ஃப்ளோரில் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஒன், காலை மடக்கி வச்சுக்கோங்க. சேரோட எண்டில் வச்சுருக்கோம். கை ரெண்டையும் ஓவர் ஹெட் வச்சுக்கிறீங்க. இங்கேருந்து சிம்பிளாக க்ளூட் பிரிட்ஜ் பண்ண போகிறோம். பண்ணும்போது கையும் மேலேருந்து அப்படி பட்டப், கை கீழே போய் டச், தென் அப்படியே கை அகைன் ஓவர் ஹெட். மேலே வரும்போது ஆப்ஸ் டைட், க்ளூட் டைட், நல்லா உங்களோட மிட் செக்ஷன் ஃபுல் டைட். தென் எக்ஸேல் அண்ட் கம் அப். இன்ஹேல் அண்ட் கோ டவுன். எக்ஸேல் பண்ணும்போது ஸ்லைட்டாக நீங்கள் வாய் வழியாக எக்ஸேல் பண்ணிவிட்டும் உங்களோட ஸ்பைனை நல்ல பெல்லி பட்டன் ஸ்பைனை பார்த்து போகிற மாதிரி ஆப்ஸை நல்லா டைட் பண்ணிக்கலாம். எக்ஸேல் அண்ட் கம் அப். இன்ஹேல் அண்ட் கோ டவுன். இது நம்மளோட ஃப்ளோரில் பண்ணுற ஃபஸ்ட் எக்ஸசைஸ். ரெண்டாவது எக்ஸசைஸ்க்கு சிம்பிளாக லெக் அப் அண்ட் டவுன் சேரில் பண்ண போகிறோம். அதுக்கு எல்போவோட க்ரிப்பில் நீங்கள் அப்பர் பாடியை அப் பண்ணிக்கோங்க. கழுத்து மேலே இருக்குது, செஸ்ட் நல்லா ஓப்பனாக இருக்குது. எல்போவோட சப்போர்ட் எடுத்துருக்கோம். ஆப்ஸ் டைட். இங்கேருந்து ஒரு கால் அப், ஒரு கால் டவுன், அப் டவுன், ஆப்ஸ் டைட். கண்டினியூ. முதலே சொன்ன மாதிரி 30 ரெப்ஸ் 2 to 3 செட்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணக்கப்புறம் 50 ரெப்ஸ் 2 செட்ஸ் கூட பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ். மூணாவது எக்ஸசைஸ், சைடில் திரும்பி படுத்துக்கிறோம். ஃபுல்லாக படுக்காமல் இங்கேயும் எல்போவோட சப்போர்ட் எடுத்துகிட்டு சைடில் திரும்பி இருக்கோம். ஒரு காலை சேருக்கு மேலே வச்சுக்கோங்க. இன்னொரு காலை சிம்பிளாக கீழே இருக்கிற கால் சேருக்கு இருக்கிற கேப்பில் ஸ்லோலி அப் அண்ட் டவுன். இதுலேயும் ஆப்ஸ் டைட். உங்களோட இன்னர் தைஸ், க்ரூயின்ஸ் இது எல்லாத்தையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறக்கும் டோன் பண்ணுறக்கும் ஹெல்ப் பண்ணும். ரிலாக்ஸ். இதே நீங்கள் சைடு திரும்பி படுத்து அடுத்த காலுக்கு மேலே இருந்த கால் கீழே, கீழே இருந்த கால் மேலேன்னு அங்கேயும் பண்ணணும், மறந்துடாதீங்க. லாஸ்ட்டாக நம்ம பண்ண போகிற எக்ஸசைஸ் கேட் அண்ட் கவ் பொசிஷனில் ரெயின்போ பண்ண போகிறோம். ஸோ இது ஏன் சேர் வச்சு பண்ணுறோம்? சேர் இல்லாமல் பண்ணாலும் நீங்கள் அழகாக பண்ண முடியும். பட் சேர் இருக்கும்போது என்ன பண்ணுவோம், அதை தாண்டி போகணுன்றக்காக இன்னும் கொஞ்சம் நல்லா கான்ஷியஸாக காலை தூக்குவோம். அதுக்காக மட்டும்தான். நல்ல சைட் டு சைட். உங்களோட ஆப்ஸ் நல்லா டைட். ஒவ்வொரு தடவை போகும்போதும் கால் மட்டும் இல்லை, பட்டிலிருந்து ரேஸ் பண்ணணும். அண்டு முட்டை முடிஞ்ச அளவுக்கு மடக்காமல் நல்லா சைட் டு சைட். ஒரு 15 ரெப்ஸ் இந்த சைட் பண்ணிங்கன்னா அடுத்து 15 ரெப்ஸ் லெக் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆப்ஸ் டைட். நார்மல் இன்ஹேல், எக்ஸேல். நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்ததா? பார்த்துட்டு மட்டும் இருந்தால் உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. இப்போவுமே பாஸ் பண்ணி ஒவ்வொரு எக்ஸசைஸையும் எப்படி பண்ணுறேங்கிற பார்த்ததுக்கப்புறம் பாஸ் பண்ணிவிட்டு இமீடியட்டாக நீங்களும் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் உங்களால் முடிஞ்ச ரெப்ஸ் பண்ணுங்கள். போக போக உங்களோட ரெப்ஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. இதே மாதிரி மட்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் செட் ஆஃப் எக்ஸசைஸோட அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.